தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு குறித்து பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் தென்மேற்கு என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று 19 மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, நாமக்கல், திருச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை 8 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 8 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கையும் ஒரு சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலீனா.